Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கல்கி 2898 ADன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப வெளியே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் டப்பிங்ல முழு படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தது பாத்தீங்களா? அந்த போரை நமக்கு காட்டுறாங்க. கௌரவர்களுக்காக அஸ்வத்தாமா அப்படின்றவர் சண்டை போட்டிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்களை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தவங்களோட வயித்துல ஒரு கரு இருக்கும், அந்த கருவை கூட அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கும், அந்த அஸ்திரத்தை அவங்க மேல பயன்படுத்துறாரு. அது மூலியமா அந்த அஸ்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேடியும் வயிற்றுல இருக்க கருவையும் சாவடிச்சிருது. இது தெரிஞ்சு இந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வந்துடுறாரு. போருக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது அஸ்வத்தாமா மீறிட்டார்ல, அதனாலதான் கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன அழிக்க போறேன்னு தெரியுது, அழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அஸ்வத்தாமா சொல்லிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் இருக்கார்ல, அவ்வளவு சீக்கிரம் உன்னை அழிக்க மாட்டேன், ஏன்னா அது உனக்கான தண்டனை கிடையாது. உன்னை ரொம்ப வருஷம் வாழ வைக்கிறது தான் உனக்கான தண்டனை, உனக்கு சாவே கிடையாது. இந்த உலகத்துல பசி பஞ்சம்னு நிறைய வரும், ஆனா நீ மட்டும் சாகாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு பயம் வருது. இதுல இருந்து நான் வெளியே வர ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் இருக்கார்ல, நான் திரும்பி ஒரு அவதாரம் எடுப்பேன், அப்படி அவதாரம் எடுக்கும் போது கலியால எனக்கு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்தை மீறி நீ தான் என்ன காப்பாத்தணும், அப்படி காப்பாத்தினா மட்டும்தான் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அஸ்வத்தாமாவோட நெத்தியில ஒண்ணு இருக்கும், அதுதான் அவருக்கு பவர் தருது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கிருஷ்ணாவும் அவரோட நெத்தியில இருந்து எடுத்துட்டாரு. தேவை வரும்போது இது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே பல வருஷங்கள் ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அஸ்வத்தாமா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப மோசமான நிலைமைக்கு பூமி வந்துருது. இதுதான் 2898 இருக்கும். இந்த டைம் இப்ப இருக்க டெக்னாலஜில ஒரு வண்டி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த வண்டியில நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே காசியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் வராரு, இவரோட பேரு ரூமி அப்படின்றது. ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க, அந்த சின்ன பசங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடத்த பாக்குறாங்க. காம்ப்ளெக்ஸ்ல நிறைய பணக்காரங்க மட்டும் இருப்பாங்க. அதாவது பணம் அங்க செல்லாது, யூனிட்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த யூனிட் நிறைய தரவங்க மட்டும் தான் அங்க இருக்க முடியும். அங்க தண்ணி சாப்பாடுன்னு எல்லாமே நல்ல முறையில கிடைக்கும். அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தான் எல்லாருமே இந்த இடத்துல ஆசைலாம் பட்டுட்டு இருப்பாங்க. இங்க கீழே ரவுடி மாதிரி செயல்பட்டு இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் இருக்கார்ல, எல்லார்கிட்ட இருக்க பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் சாமி சிலையை வச்சிருக்காரு. இதை வச்சு நீ என்னடா செய்ய போற அப்படின்ற மாதிரி அவர் கையில இருந்து அந்த சாமி சிலையெல்லாம் இவர் வாங்கிக்கிறாரு. அதே சமயம் வந்தவங்க எல்லாம் இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இவன் இருக்கான்ல, பொண்ணுங்களை மட்டும் தனியா பிரின்னு சொல்றான். ஏன்னா பொண்ணுங்களை இவங்க காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்பலாம், ஏன்னா பொண்ணுங்களை வச்சு அந்த இடத்துல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க போல, நமக்கு நிறைய யூனிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சின்ன பொண்ணுங்களை எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் இருக்கான்ல, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவன் பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துறான். அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா ஒளிய பாக்குறாங்க. இந்த ரூமி கவனிக்கிறாரு, காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போறாரு. ரூமிக்கு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துக்குள்ள தான் வராரு. அங்க இவரோட ஆட்கள் 2-3 பேர் இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீடியோ கால் மூலியமா மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒரே குரூப் போல. சம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க பத்திரமா இருக்காங்க. ரூமி அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அந்த பிரெக்னன்ட் பொண்ணை வர சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கடவுள் திரும்பி அவதாரம் எடுக்கிறதா சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு மூலியமா பூமிக்கு வரலாம்ல, அதனால தான் பொண்ணை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதை செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு போல. ஒரு கல்லை பக்கத்துல கொண்டு போறாரு. அது மின்னுனா உடம்புல கடவுள் இருக்காது, ஆனா அந்த மாதிரி அந்த கல்லு மின்னவே மாட்டேங்குது. நம்ம தேடுறது இந்த பொண்ணை இல்லன்ற மாதிரி சோபனா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ரூமியும் ஆட்களும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரூமி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதனால ரூமியும் அந்த பொண்ணை மாட்டிடுறாங்க. இப்ப மாட்டின 2 பேரையும் இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல ஒரு இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இப்ப காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு நபர் பேசுறதுக்காக கீழே வராரு. இந்த நபரோட பேரு மானஸ் அப்படின்றது. கடவுள்லாம் திரும்பி அவதாரம் எடுத்து வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி மானஸ் நினைக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பாசா சுப்ரீம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ரூமி ஆட்கள்லாம் சம்பாலான்னு ஒரு பகுதியில ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பகுதி எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா இந்த பொண்ணை சாப்பிடுச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மானஸ் சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்க சொன்னாலும் கண்டிப்பா என்ன கொல்லதான் போறான், அதனால சொல்லாதீங்க, நீங்க நினைச்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால மானசோ இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலும் கடவுள் அவதாரம் எடுப்பாரு, வரவரு உன்னை விட மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ரூமி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே மானஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கதையும் முடிச்சிடறான். வீடியோ கால்ல சோபனா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, சோபனாவும் இந்த விஷயத்தை ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காங்க. சோபனா இருக்க பகுதியோட பேர் தான் சாம்பாலாவா இருக்கும். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க நிறைய டீம் அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போனதுல ரோமியும் ஒருத்தரா இருப்பாரு. அவர் இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க.
லூக்குன்னு ஒரு நபரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. புடிச்சு தந்தா 5000 யூனிட் தரதா சொல்லிருப்பாங்க. அதனால கீழ இருக்கவனும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பேரு பைரவா அப்படின்றது. ஹீரோ ஒரு வண்டி யூஸ் பண்ணுவாரு. அந்த வண்டியோட பேரு புஜ்ஜி அப்படின்றது. காம்ப்ளெக்ஸ்க்கு போனா லட்சம் யூனிட்டுக்கு மேல தேவை. இவனை பிடிச்சா ஒரு 5000 கிடைக்கும்ல, அது கூட நமக்கு யூஸ் ஆகும்ன்ற மாதிரி தான் இவனை பிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. ஆனா அந்த கேங்க சேர்ந்தவங்க விட மாட்டாங்க, சண்டைக்கு வராங்க. ஹீரோ கிட்ட சில டெக்னாலஜிலாம் இருக்கு. ஹீரோ இருக்கார்ல 2-3 கேரக்டரா மாறிடுவாரு. அந்த ஒண்ணு மட்டும் தான் ரியலா இருக்கும். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேங்க சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி அந்த நபரை இவரு பிடிச்சிடுறாரு. சோ நமக்கு 5000 யூனிட் கிடைச்சிரும், இவனை வச்சு எப்பனாலும் வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே அந்த கேங்க கிட்ட ஒரு பெரியவர் மாட்டினார்ல, சிலையை கூட அவன் வாங்கி வச்சிருப்பான். அந்த சிலையை ஹீரோ எடுத்து பாக்குறாரு. பெரியவர் இது என்னோட சிலை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த சிலையை விற்க கூட முடியாது, நீயே வச்சுக்கோ பெருசு அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த பெரியவருக்கு தந்துட்டு போறாரு. காம்ப்ளெக்ஸ்ல பெண்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பர்டிகுலர் பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை நான் ஹீரோயினே சொல்றேன். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, காலையில கண் முழிச்சு வேலை பார்க்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் மேல ஒரு நபர் கண்ணா இருக்கான். இப்ப கூட ஈரினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவன் அந்த நபர் கூட க்ளோஸா இருப்பாங்க. அதனால அவனோட பார்வையை வேற பக்கம் திருப்பிடுறாங்க. இங்க இருக்க பெண்கள் உடம்புல எதையோ செலுத்திடுவாங்க. சிலருக்கு கரு உண்டாகும், சிலருக்கு கரு உண்டாகாது. நம்ம ஈரினுக்கு கரு உண்டாயிருக்காது. கரு உண்டா இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் பணிவுடை செய்யறதா இவங்களோட வேலையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு தரதுக்காக வராங்க. அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு தானே யோசிக்கிற, ஆனா சாப்பாடு கிடைச்சாலும் கொஞ்ச நாள்லயே எங்களை சாப்பிடுச்சிருவாங்க. அதனால உனக்கு பாசிட்டிவ் காட்டாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சோகமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஈரின் அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பொண்ணுக்கு தெரியாம ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடறதுக்காக எடுத்துக்கிறாங்க. இப்படி வெளியே வந்துட்டு இருக்கும் போது இவங்க மேல கண்ணா இருக்கவன் பிளாக் பண்ணிடுறான். இவனுக்கு தான் ஆசை இருக்குல்ல, இவங்களை நெருங்கி கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா இவங்க விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த மானசுக்கு சுப்ரீம்னு ஒரு பாஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பாஸுக்கு சீரம் தேவைப்படுது. இந்த பொண்ணுங்க மூலியமா தான் அந்த சீரமை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எடுக்கிற எந்த ஒரு சீரமும் அவருக்கு யூஸே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் நிறைய பெண்கள் இந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணோட கரு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து தான் இவங்களுக்கு தேவையான சீரம் எடுக்கிறாங்க. சீரம் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த பொண்ணு எதுவும் ஆக மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுங்க இறந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணு உடம்புல இருந்து எடுக்கிற சீரம் யூஸ்ஃபுல் இல்ல போல, அதனால அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. என்ன மாதிரியான சீரம் வேணும்ன்றது இந்த டாக்டருக்கு முழுசா தெரியல. சுப்ரீமை பார்த்து பேசினாதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். சுப்ரீம் கிட்ட என்ன கூட்டு போங்கன்னு மானஸ் கிட்ட சொல்லிட்டாரு. சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மானஸ் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெடியா இருக்குல்ல, அந்த சீரத்தையும் கொண்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப சீரத்தை டாக்டரும் எடுத்து கையில வச்சுக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து பாணின்னு ஒரு நபரை பார்க்கறதுக்காக தான் வராங்க. அந்த பாணி தான் சுப்ரீமா பல வாட்டி பார்த்தவரா இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரையும் சுப்ரீம் கிட்ட கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. இப்பதான் ஒரு வித்தியாசமான பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த வித்தியாசமான பகுதியில தான் சுப்ரீம் இருக்காரு. இந்த ரோல தான் கமல்ஹாசன் பண்ணிருப்பாரு. இப்போதைக்கு கொஞ்சம் சீரம் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது அவர்கிட்ட தராங்க. அவருமே உடம்புல போட்டுக்கிறாரு. போட்டோன்னு ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. பொத்துன்னு அவர் கீழே விழுந்துடுறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சாவடிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சுப்ரீமோ இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா டாக்டர் தான் வேணும்ட்டே சீரத்தை மாத்தி இருப்பாரு. அது தெரிஞ்சு டாக்டரோட கழுத்தை நெரிக்கிறாரு. இவனுக்கு சீரம் வேணும்ன்றதுக்காக நிறைய பேரை சாவடிச்சிட்டு இருக்கான்ல, அதனால தான் டாக்டர் இவன் கதையை முடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு. என் கதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் பேசுறாரு. 150 நாளாவது கரு வயிற்றுல இருக்கணும், அந்த மாதிரி பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, அந்த சீரம் தான் எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஈரின் திருட்டுத்தனமா ஆப்பிள் எடுத்தாங்க பாத்தீங்களா, இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால தான் ஆப்பிள் எடுத்திருப்பாங்க. பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்காது. ஆனா இவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கிறத எல்லாரும் முன்னாடியும் மறைச்சிருக்காங்க. ஆனா இவங்க கூட இருக்க ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அது எப்படி பாசிட்டிவ்னு வராம நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அதான் எனக்கும் புரியல, ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், எவ்வளவு நாள் மறைக்க முடியுமோ மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. மாட்டின நபரோட பேரு லூக் அப்படின்றது. அவனை என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். 5000 யூனிட் உன்னை எப்படி விட முடியும், உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்க ராம்கோபால் வர்மா தான் ஹோட்டல் ஓனர் மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி நல்ல ஃபுட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, கேவலமான ஃபுட் தான் கிடைக்கும். ராம்கோபால் வர்மாவும் புதுசா ஒரு ஃபுட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை பத்தி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு நிறைய யூனிட் தேவை, உன்னால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அதை வாங்கிடுறாரு. பார்த்தா அது பெருசா எதுவும் கிடையாது, ஒரே ஒரு முட்டையா தான் இருக்கும். முட்டை கூட இவங்க சாப்பிடுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த லூக்கை பொறுத்த வரைக்கும் சாம்பாலா இனத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். அதாவது புரட்சிக்காரனா இருப்பான். நீயே என்ன மாதிரி புரட்சிக்காரனா மாறிடு, உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. புரட்சிக்காரனா மாறினா சாவதான் செய்யணும், சுயநலவாதியா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கை குழந்தையா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் விட்டு போயிடுவாங்க. ஒரு கேப்டன் தான் ஹீரோவை பாப்பாரு. ஹீரோவை வளர்க்கலான்ற மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு.
இவருக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. ஏன்னா இங்க பொழைக்கிறதே கஷ்டம், அதனால தான் நிறைய விஷயங்களை சொல்லி தருவாரு. இப்ப கேப்டன் கிட்ட ஒரு நபர் பேரம் பேசுறாரு. இவனை மட்டும் என்கிட்ட தந்துரு, உனக்கு இவ்வளவு யூனிட் தரேன், அது மூலியமா நீ காம்ப்ளெக்ஸ்க்கு ஈஸியா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேப்டனும் உடனே ஏத்துக்கிறாரு. பையன் மாதிரி வளர்த்திருப்பாரு, இருந்தாலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஆட்களும் இந்த பையனை கூட்டு போறதுக்காக வராங்க. அப்படி வந்தவங்க கேப்டன் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. கேப்டன் இவனை விக்க ட்ரை பண்ணார்ல, அதுக்குள்ள இவன் கேப்டனை வித்துருவான், அதனால தான் கூட்டு போறாங்க. இங்க சுயநலவாதியா இருந்தா தான் பழைக்க முடியும், நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கவனமா நீ கத்து வச்சிருக்க, இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த லூக்கு கிட்ட இதெல்லாம் ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோக்கு சொந்தம் சொல்லிக்க புஜ்ஜி மட்டும் தான் இருக்காங்க, அதாவது அந்த வண்டி கிட்ட தான் அடிக்கடி இவர் பேசுவாரு. வீட்டு வாடகையா கூட யூனிட் தான் தரணும், அதை கூட இவர் தந்திருக்க மாட்டாரு. அதே சமயம் நிறைய பேர்கிட்ட யூனிட் கடனா வாங்கியிருப்பாரு. என் காசை திரும்பி தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேரு ராக்ஸி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ்ல மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அடிக்கடி என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் கூட்டு போறேன், ஆனா என்கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. மனசுல இருந்து ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்றாரு. அவங்க இருக்காங்கல்ல, நாளைக்கு இந்த மணிக்கு ரெடியாரு, நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுநாள் காலையில வேலை விஷயமா இவரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெல்ப்பர் மாதிரி தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதனால வெறும் 1 மணி நேரம் மட்டும் தான் டைம் தராங்க. இவருமே 1 மணி நேரத்துல என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. இப்ப உள்ள வந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறதே 1 மணி நேரம் தான் டைம், நீ வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி, இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடமே சூப்பரா இருக்கு, ரசிச்சு ரசிச்சு இவங்க பாக்குறாங்க. இங்க நிறைய சர்வைலன்ஸ் கேமராலாம் இருக்கு, அதை மீறி தான் இவங்க 2 பேருமே ஒளிஞ்சு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில நிறைய பணக்காரங்க மாதிரிலாம் இருக்காங்கல்ல, செம்மையா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மாசா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இமேஜின் பண்றாரு. இங்க ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பாணி இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களை வச்சு எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு அம்பு கிடைக்குது. அது அர்ஜுனோட அம்புன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அவரால் மட்டும் தான் தொட முடியும் போல. இவங்கெல்லாம் தொட்டா பயங்கரமா ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. ஈரின் மேல ஒரு நபர் ஆசைப்படுறான்னு சொன்ன பாத்தீங்களா, ஈரின் வந்துட்டு இருக்கும் போது சடனா கட்டி பிடிக்க பாக்குறான். இவங்க பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அவன் கத்திய வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியுது. அந்த சமயம் ஈரினுக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்துடுறாங்க. அவங்களுமே நான் பாத்துக்கிறேன் ஈரின் கையில இருந்து கத்திய வாங்கி அவங்கிட்டே தந்துடுறாங்க. என்ன மன்னிச்சிரு, இவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங் ரூமின்ற ஒரு பெரியவர் சின்ன பொண்ணை காப்பாத்தின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணோட பேரு ரியா அப்படின்றது. ரியாவை ரோபோட்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அப்போ ஒரு பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறா. ரோபோட் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ளதான் அஸ்வத்தாமா இருக்காரு. ரோபோட் துரத்திட்டு வரத பாக்குறாரு. ரோபோட் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. 150 நாளுக்கு மேல எந்த பொண்ணாலையும் கருவை சுமக்க முடியாது, அதுக்குள்ள இறந்து போயிடுவாங்க. ஆனா ஈரின் மட்டும் கருவை சுமக்குறாங்க. இதனால இவளோட சீரம் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா சீரத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரியாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அஸ்வத்தாமா ரோபோட்டு கூட சண்டை போடும் போது அடிபட்டிருக்கும். அந்த காயம் எல்லாம் உடனே ஆறிடுது. அது எப்படி காயம் உடனே ஆறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. ஏன்னா எனக்கு சாவுன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமா சொல்றாரு. எப்பவுமே ஒரு மிஷின்ல வச்சு தானே சீரத்தை எடுப்பாங்க, அந்த மாதிரி ஈரினா அந்த மிஷின்ல வச்சு சீரத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. டெக்னிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது போல. ஏன்னா லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அஸ்வத்தாமாக்கும் ஏதோ ஒன்னு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அந்த சீரம் எடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க போய் நெருப்புல விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஈரின் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஈரின் ஃப்ரெண்டா இருக்க பொண்ணு காப்பாத்திடுறா. இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு மாட்டி விடுற மாதிரி நடிக்கலாம் செஞ்சிருப்பா. நான் சாம்பாலா இனத்தை சேர்ந்தவங்க ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எப்படியாவது வெளியே இருக்க ஆட்கள் கிட்ட ஒன்னு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு லில்லி அப்படின்றது. இப்ப படிக்கட் இறங்க வச்சு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்கா. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கான். நான் கார்டை சமாளிச்சுக்கிறேன், நீ இந்த பகுதிக்கா போன்ற மாதிரி இந்த பொண்ணை வேகமா அனுப்பி வச்சிடுறாங்க. அஸ்வத்தாமாக்கு பக்கத்துல ரியான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட மின்ற கல் இருக்கிறத பாக்குறாரு. இந்த கல்லு உன்னை தேடி வரும்போது உனக்கான வேலை வரும்னு அர்த்தம்ன்ற மாதிரி கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கான வேலை வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமா யோசிக்கிறாரு. ஈரின் வெளியே போலான்னு நினைக்கிறாங்க. பயங்கரமா நெருப்படிக்குது. இதை தாண்டி எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அஸ்வத்தாமா இருக்காருல, நெத்தியில அந்த கல்லை ஃபிட் பண்றாரு. வெளியே ஆளுங்க வெயிட் பண்றாங்க லில்லி சொன்னாங்கல்ல, வெளியே 2-3 பேர் வெயிட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆளுங்க வேற பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நெருப்பை தாண்டி போக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போறாங்க. பார்த்தா நெருப்பு அவங்க மேல படவே மாட்டேங்குது. ஆளுங்களும் இதை பார்த்து பின்னாடி வராங்க. ஆனா ஆளுங்க மேல பட்டு ஆளுங்க காலி ஆயிடுறாங்க. நெருப்பை தாண்டி இவங்க வரத வெளியே இருக்கவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த 2 ஆளுங்க மட்டும் நெருப்புனால செத்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு தாண்டி போயிருக்கா. சோ அந்த பொண்ணு சக்தி வாய்ந்தவ தான் போல. அந்த பொண்ணு எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மானச சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இப்ப பாரி கிட்ட பேசுறதுக்காக வராது.
அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு துளி மட்டும் தான் கிடைச்சது. இத தந்தா சுப்ரீம் கோவப்படுவாரு, அதனால தராத, அந்த பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. பாரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வெளியே வந்த ஈரனை காப்பாத்தினாங்கல்ல, அதுல வீரன் ஒரு நபர் இருப்பாரு. அவரும் லில்லிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த கரு எப்படி உண்டாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இதனால இவருமே அப்செட் ஆயிடுறாரு. இப்ப இவரோட ஆளானா சைரா கிட்ட பேசுறாரு. சைராவும் கவலைப்படாதீங்க, நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சைரா பொறுமையா ஈரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஈரன் இருக்காங்கல்ல, பேர்லாம் இல்ல, எங்களுக்கு நம்பர் தான் இருக்குன்ற மாதிரி நம்பரை சொல்லிட்டாங்க. சரி, நான் உனக்கு பேர் வைக்கிறேன், இதுக்கப்புறம் உன் பேரு சுமதின்னு சொல்றாங்க. இந்த கைராவை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கல்யாணம்னா என்னன்னே ஈரனுக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்கல்ல, அதனால இவங்களுக்கு எதை பத்தியுமே முழுசா தெரியல. இந்த இடத்துல இருக்க கைரா தான் சந்தோஷமா எல்லாத்த பத்தியும் சொல்லி தந்துட்டு இருக்கா. நீங்க யாரை நினைச்சோ பயப்படாதீங்க, நம்ம சாம்பாலாக்க போயிட்டா நீங்க சேஃப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கைரா சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல தான் அவங்களோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த வண்டிக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அஜுவும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றான். புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுன்ற மாதிரி வீரன் சொல்லிட்டாரு. இப்ப வீரனும் குப்பைக்காரர் மாதிரி நடிக்கிறாரு. குப்பையை தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல, வண்டியை ஓபன் பண்ணு, செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி வீரனும் வண்டியை ஓபன் பண்ணிடுறாரு. வண்டி பார்த்தா எம்டியா தான் இருக்கு, யாருமே இருக்க மாதிரி தெரியல. இதான் சாமி சொன்னேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அப்ப வெளியே ஒரு குப்பை இருக்கு, அதை எடுத்து உள்ள தூக்கி போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க தூக்கி போட்ட பொருள் பட்டு ரிவர்ஸ் வருது. சோ இவங்க டெக்னாலஜியை வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு ஆட்களுக்கு புரியுது. இப்ப ஆட்கள் உள்ள வேகமா நுழைய பாக்குறாங்க. இதுக்கப்புறம் வேலையாவது அப்படின்ற மாதிரி கைரா இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க. ஆனா அவனுங்க 2 பேர் மத்தவங்களுக்கு சிக்னல் கொடுத்துடுறாங்க. இப்ப இவங்களுமே இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அஜு இருக்கார்ல, நான் ஆளுங்களை சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. நீ போக வேணாம், நான் போறேன்ற மாதிரி கைரா சொல்றாங்க. கைரா கிட்ட ஒரு சூப்பர் பைக் இருக்கு, அது மூலியமா ஆட்கள் கிட்ட போறாங்க. அங்க வர ஆட்கள் எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வர நிறைய ஆட்களை காலி பண்ணிடுறாங்க. அதை மீறியும் ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, உள்ள இருக்க ஈரனை பிடிக்கிறதுக்காக இந்த வண்டியில ஏறிடுறான். அவனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கைராவும் அஜுவும் சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரோ கூட ஒரு நபர் சண்டை போட்டான்ல, அவன் தான் கைரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப கைராவோட காலை பிடிச்சு அவன் இழுத்துட்டு இருக்கான். இவனை தடுக்கணும்னா நம்ம போனோன்றத கைரா புரிஞ்சுக்கிறாங்க. ஈரனோட வயித்தை ஒரு வாட்டி தொட்டு பார்த்துக்கிட்டு இவங்க கையை விட்டுறாங்க. அது மூலியமா அவன் கூடிய போய் விழுந்துடுறாங்க. அப்படி போனவங்க அவங்களே வெடிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நம்மளால ஒருத்தி இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரன் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அஜு இருக்கார்ல, கைரா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி வீரன் கிட்ட சொல்லிட்டாரு. வீரனும் ஃபீல் பண்றாரு. வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோ இவங்களை பிடிக்கிறதுக்காக வராரு. ஏன்னா பிடிச்சு தந்தா காசு தரதா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக ராஜமௌலியை இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ராஜமௌலி இவரோட முன்னாள் ஓனரா இருப்பாரு. 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வேலை பார்க்காம ஏமாத்திட்டல, ஒழுங்கா வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல, வண்டி பறக்கிற மாதிரி பண்ணி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை வச்சிருப்பாங்க. வீரனும் தப்பிச்சு வேகமா வந்துட்டு இருக்காரு. ஆனா நிறைய ஆட்கள் வந்து ஒரு இடத்துல சுத்து போட்டுறாங்க. இப்ப இவங்களை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவன் நினைக்கிறான். அப்பதான் இந்த இடத்துக்கு ரியா வந்துடுறா. ரியா மட்டும் இல்ல, அஸ்வத்தாமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சொல்ல போனா அவங்க வரல, இவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அஸ்வத்தாமாக்கு அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தோணுது. இப்ப இங்க இருக்க ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. கதவை திறந்து பார்த்தா அங்கதான் ஈரன் இருக்காங்க. ஈரன் வயித்துல தான் கடவுள் பிறக்க போறாருன்னு தெரியுது. காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ பிடிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அஸ்வத்தாமா விடாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ அஸ்வத்தாமா கிட்ட இவரோட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாரு. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு தான் எவ்வளவு அடிச்சாலும் காயம் படாதுல்ல, அதனால ஈஸியா ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை கொல்ற ஸ்டேஜுக்கு வராரு. அப்பன்னு பார்த்து புஜ்ஜி வந்து இந்த இடத்துல காப்பாத்துது. இப்ப புஜ்ஜி கூட அஸ்வத்தாமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல புஜ்ஜியை உடைச்சு போட்டுறாரு. இதனால ஹீரோக்குமே கோவம் வந்து அஸ்வத்தாமா கூட சண்டை போடுறாரு. என்னதான் இருந்தாலும் அஸ்வத்தாமாவை ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஆளுங்களை எல்லாம் ஹைட்டா இருக்க ஒருத்தன் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மானசம் பாரி கிட்ட சொல்லிட்டாரு. ஹைட்டா இருக்கவன் அடிச்சிருக்கானா, அவன் நெத்தியில கல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பாரி கேட்கிறாரு. ஆமா, கல் இருந்ததா அப்படின்ற மாதிரி மானசு சொல்லிட்டாரு. இப்ப பாரிக்கு செம்மையா ஷாக் ஆயிருது. அது நடக்க போகுது, கடவுள் அவதாரம் எடுக்க போறாரு, அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பெருசா மானசுக்கு நம்பிக்கை இல்ல, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாரு. இல்ல நடக்குது, நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப வீரன் இருக்கார்ல, ஒரு பாறையை இடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. பார்த்து போங்கன்ற மாதிரிலாம் இந்த ரியான்ற பொண்ணு சொல்றா. இவர் பாறையை இடிச்சா அந்த இடத்துல ஒரு வலி உண்டாவுது. அது மூலியமா இவங்க சாம்பால இடத்துக்கு வந்துடுறாங்க. இத சீக்ரெட் பிளேஸா இவங்க மெயின்டைன் பண்றாங்க போல. இங்க இருக்க ஆட்களும் அஸ்வத்தாமாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அவருமே கோவப்பட்டு சண்டை போடுறாரு. ஆனா வீரன் தான் தடுக்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு வயிற்றுல தான் கடவுள் பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஒரு நபர் மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. இந்த பொண்ணு அந்த காம்ப்ளெக்ஸை சேர்ந்தவ, இவளை உயிரோட விடுறது ஆபத்து, இவளை கொன்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஆனா சோபனா இருக்காங்கல்ல, கண்டிப்பா இவ வயித்துல தான் கடவுள் பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயுமே அவர் நம்ப மாட்டாரு, ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மழை பெய்யுது. இத்தனை வருஷம் மழையே பெஞ்சிருக்காது, இப்பதான் பெய்யுது. சோ இவங்க வயித்துல தான் கடவுள் பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே ஈரன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எப்படி சாப்பாடுலாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஈரன் ஆச்சரியமா கேக்குறாங்க. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி இங்கதான் கிடைச்சது, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரிசோர்ஸ் எங்களுக்கு இருக்கு, அதனால தான் நாங்க இங்கேயே மறைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சோபனா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மானஸோட மீதி ஆட்கள் வராங்க. அப்ப இங்க அடி வாங்கின ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த பைரவா குறுக்க வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால மானஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, உன்னை நாங்க பிளாக் பண்றோம், இதுக்கப்புறம் நீ காம்ப்ளெக்ஸ்க்கு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி இவரை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ சோகமா வீட்டுக்கு வராரு. வீட்டுல ஒரு பையனை புடிச்சு வச்சிருக்காருல, உன்னை சீக்கிரமா வெட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வேலைக்கு போய் உங்களோட வாடகையும் சீக்கிரமா தந்துடுறேன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னால காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படியும் போக முடியாது, அதனால நான் பாட்டுக்கு இங்க வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேணா சாம்பாலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதனால ஹீரோ இருக்கார்ல, சரி நான் உன் கூட சாம்பாலுக்கு வந்துடுறேன்னு ஏத்துக்கிறாரு. இங்கதான் ஹீரோ போட்ட பிளான் என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. மானஸ் இருக்கார்ல, அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அவங்க சாம்பாலுக்கு போயிட்டாங்க, அந்த இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது, நான் நினைச்சா கண்டுபிடிப்பேன், எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போனோம் அவ்வளவுதானே, அந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட கூட்டு வந்து ஒப்பட, உன்னை காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி மானசு சொல்லியிருப்பாரு. இந்த லூக்கை ஏமாத்தி சாம்பாலுக்கு போறது தான் ஹீரோவோட பிளான். இந்த விஷயம்லாம் லூக்குக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி அஸ்வத்தாமாவை காட்டுறாங்க. இந்த ரியான்ற பொண்ணு அஸ்வத்தாமா கிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கீங்க, இந்த குச்சி தான் உங்களுக்கு பலத்தை தருதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. இவரை பத்தி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை விட பலசாலி அர்ஜுனர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அர்ஜுனர் கூட இவர் சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அர்ஜுனர் தான் பலசாலியா அப்படின்ற மாதிரி இந்த ரியா கேக்குறா. அதுக்கு இவர் இருக்கார்ல, அர்ஜுனரை விட என்னோட ஃப்ரெண்டு தான் பலசாலி, அவன் தான் வந்து அர்ஜுனர் கூட சண்டை போட்டான், சொல்ல போனா இந்த ஸ்டிக்கு கூட அவனோடது தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அஸ்வத்தாமா சொல்றாரு. அவர் யாருன்ற மாதிரிலாம் இந்த ரியா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கா. ஹீரோவோட புஜ்ஜி டேமேஜ் ஆன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. ஹீரோ கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் யூனிட் இருக்கும், அந்த யூனிட் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாரு. புஜ்ஜியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன எல்லா யூனிட்டையும் எனக்கே செலவு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் புஜ்ஜி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் ஹீரோ கூட சண்டை போட்ட ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. கைரா தான் இறந்து போயிருப்பாங்க, இந்த ரவுடி தப்பிச்சிருப்பான். இந்த ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, அந்த வண்டியில ஒரு டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிருப்பான். அந்த டிவைஸ் மூலியமா அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த லூக்கை கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு. இந்த பாறையை நோக்கி தான் போனோன்ற மாதிரி சொல்றான். அங்க வழி இல்ல போகாதன்ற மாதிரி புஜ்ஜி சொல்றாங்க. ஆனா இவன் போக சொல்றான்ல, அதனால போவோன்ற மாதிரி இவரும் பாறையை இடிக்கிற மாதிரி போறாரு. பார்த்தா வலி உண்டாயி இவர் வலிக்குள்ள வந்துடுறாரு. இங்க இருக்க ஆட்களும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவன் இருக்கான்ல, இவர் நம்ம ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க ஆட்களை அட்டாக் பண்ணிடுறாரு. கூட்டிட்டு வந்த இந்த பையனையும் அட்டாக் பண்ணிடுறாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமா எழுப்புறாரு. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், ஆபத்து வந்திருக்குன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி அஸ்வத்தாமா கூட கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமாக்கு எதிராக இன்னொன்னு அஸ்வத்தாமா வராரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஈரினை கூட்டு போக நினைச்சது ஹீரோ தான், மாறு வேஷத்துல தான் இப்படி வந்திருப்பாரு. உண்மையான அஸ்வத்தாமா கண்டுபிடிச்சு அடிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோ இந்த வாட்டி ப்ராப்பர் செட்டப்போட வந்திருப்பாரு. இப்ப புஜ்ஜி இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கான ரோபோட்டா மாறிடுது. அது மூலியமா இவர் அஸ்வத்தாமா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் சாம்பாலாக்கு நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் வருது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ரவுடி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா, மானஸ் கிட்ட இந்த இடத்த பத்தி சொல்லியிருப்பான். அதனாலதான் மானஸ் மொத்த ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. நம்மளும் சண்டைக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீரனோ சோபனாவோ நினைக்கிறாங்க. இப்ப இவங்க சைட்ல இருந்து சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப அவங்க கேங்கோ இவங்க கேங்கோ அடிச்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு பக்கம் ஹீரோவும் அஸ்வத்தாமாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அஸ்வத்தாமா கிட்ட ஹீரோ பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப சோபனா இருக்காங்கல்ல, ஈரினை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. பத்திரமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட ஏத்தி அனுப்புறாங்க. இவங்க சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஈரின் அந்த வண்டியில போல கீழே தான் இருக்காங்க. ஏன் நீ போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டு இருக்க வண்டி ஆட்கள் அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த வண்டி வெடிச்சு சதறிடுது. அதே சமயம் சோபனாவை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரினை ஈஸியா பிடிக்கலாம்ல. இப்ப மானசோ ஈரினை ரோபோட்டை வச்சு லாக் பண்ணிடுறாரு. இப்ப அவரோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள சோபனா திரும்பி எந்திரிச்சு சண்டை போடுறாங்க. ரோபோட் பிடியில இருந்து ஈரினை காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் இவர் இருக்கார்ல, கோவப்பட்டு சோபனாவோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அந்தரத்துல இருந்து ஈரின் கீழே விழுறதுக்காக போறாங்க. சரியான நேரத்துக்கு அஸ்வத்தாமா கையை கொடுத்து காப்பாத்திடுறாரு. இவங்க அந்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்காங்க.
தொங்கிட்டு இருக்கும் போது கையை விட்டு இவங்க விழ போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து இவங்களுக்கு கையை கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவோட காலை அஸ்வத்தாமா புடிச்சிடுறாரு. எப்படியோ ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கள காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் திரும்பி இவங்க சண்டையை கண்டினியூ பண்றாங்க. அந்த சண்டையில ஹீரோ அடி வாங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அஸ்வத்தாமாவும் ஈரினை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மானஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ரோபோட்டை வச்சு அஸ்வத்தாமாவை லாக் பண்ணிடுறான். அதை மீறி அஸ்வத்தாமாவால எதுவுமே பண்ண முடியல. இதனால மானஸ் இருக்கான்ல, ஈஸியா ஈரினை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஈரினை கூட்டு போறான். அஸ்வத்தாமாவால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாம உட்காந்து இருக்காரு. அஸ்வத்தாமாவோட ஸ்டிக் இருக்குல்ல, ஹீரோக்கு பக்கத்துல தான் இருக்கு. காத்தடிச்சு ஹீரோ மேல படுது. ஹீரோ மேல பட்டோனியே ஹீரோக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அஸ்வத்தாமா ஃப்ரெண்டு காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு நம்ம ஃப்ரெண்டுன்றது தெளிவா புரிஞ்சிருது. அதே மாதிரி மானஸும் இதை கவனிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஆட்களை போக சொல்லிட்டாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அவரோட சக்தியை யூஸ் பண்ணி பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. சுத்தமா மானசாலையும் ஆட்களாலையும் சமாளிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ மானஸ கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப வண்டி மேல இருக்க ஈரினை ஹீரோவும் தூக்கிடுறாரு. இப்ப அந்த வண்டியை விட்டு கீழே குதிச்சிட்டு இருக்காரு. எப்படியோ ஈரினை காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமா சந்தோஷப்படுறாரு. அந்த ரோபோட்டை இப்ப செயல் இழந்துருது. இவ்வளவு நேரம் ஹீரோ சுயநினைவு இல்லாம தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்பதான் சுயநினைவுக்கு வராரு. இந்த லேபு பாப்பா எப்படி நம்ம கைக்கு வந்தா, இவ்வளவு உடனே கூட்டு போனோம், நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. என்ன கிளம்ப பாக்குறான் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமா வண்டியை தடுக்கிறாரு. நில்லு நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அதை கண்டுக்க மாட்டாரு. எப்படியாவது வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமாவை அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ சண்டை போட்டது ஹீரோக்கே ஞாபகம் இல்ல. அதனால தான் ஈரினை இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இது அஸ்வத்தாமாவும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ரியா இருக்கல்ல, உங்க ஃப்ரெண்டு இவர் தானா, யாருன்ற மாதிரி கேக்குறா. இப்ப போர்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அர்ஜுனரும் இவரோட கதையை முடிக்கணும்னு அம்பு விடுறாரு. அஸ்வத்தாமா செத்துட்டோம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள கரெக்டா இந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, கர்ணனா தான் இருப்பாரு. இப்ப கர்ணன் இருக்காருல, அர்ஜுன் கூட அம்பை விட்டு சண்டை போடுறாரு. கர்ணன் விட்ட அம்பு அர்ஜுனனை 2 ஸ்டெப் தான் பின்னுக்கு தள்ளி இருக்கும். ஆனா இவர் விடுற அம்பு இருக்குல்ல, கர்ணனை 10 ஸ்டெப் பின்னுக்கு தள்ளி இருக்கும். அப்ப நான் தானே வீரன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனனு கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணன் இருக்கார்ல, உன் பக்கத்துல நான் இருக்கேன், அப்படி இருக்கும் போதே நீ 2 ஸ்டெப் தள்ளி போற, அதனால கர்ணனா அவ்வளவு சாதாரணமா எடப்படாது அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கர்ணன் பக்கம் நமக்கு காட்டுறாங்க. கர்ணனா ஹீரோ தான் இருந்திருப்பாரு. அதாவது ஹீரோ தான் மறுஜென்மமா கர்ணனா அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருது. மானஸ் இறந்து போயிட்டான் பாத்தீங்களா, அந்த தகவலை சொல்றதுக்காக பாரியும் சுப்ரீமா பாக்குறதுக்காக வராரு. ஒரே ஒரு துளி மட்டும் தான் அந்த பெண் கிட்ட இருந்து கிடைச்சது, இதை வேணா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தரான். இப்ப சுப்ரீமும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உடம்புல செலுத்துறாரு. இப்ப சுப்ரீமும் ரொம்ப பலசாலியா மாறிடுறாரு. வெறும் ஒரே சொட்டுக்கு இவ்வளவு பலசாலியா மாறிட்டீங்க, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வரன்ற மாதிரி பாரி சொல்லிட்டாரு. நீ தனியா போக வேணாம், நானும் கூட வரேன்ற மாதிரி சுப்ரீம் சொல்லிட்டாரு. அர்ஜுனரோட வில்லு கிடைச்சது, யாராலையும் தூக்க முடியல. அந்த வில்ல இவரு தூக்குறாரு. இவர் அசால்ட்டா அதை தூக்கிட்டு இருக்காரு. இவர் தான் கலியா இருப்பாரு. கடவுளை அழிக்க வந்த கலி இவர் தான். இவரால இதுக்கப்புறம் ஆபத்துன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது செகண்ட் பார்ட்ல தான் வரும். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.